உள்ளுக்குள்ள வந்து நம்ம கோயில்ல கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற நம்ம தாந்தோன்றி அம்பிகையோட சுயம்பு வந்து அந்த இடத்துல இருந்தது. இப்போது கடப்பாறையில் அதை வெட்டும்போது, மம்முட்டியில் வெட்டும்போது அந்த மண்டையில் வந்து அடிபட்டுருது. தலையில் அடிபட்டு ரத்தம் பீறிட்டு வருது. அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க அது கல் இல்லை தெய்வம் அப்படின்னு. அப்போ தானாக வந்த தாந்தோன்றி அம்மன்னு பெயர் சூட்டி அந்த சுயம்புவாக இருந்த அந்த கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்து அவடத்தையே இருந்த இடத்துலையே நட்டுறாங்க. நட்டுட்டு அந்த காயத்துக்கு வந்து ரத்தம் பீறிட்டு வந்த அந்த காயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் தலையில் வந்து நம்ம இடது கை பக்கம் ஆத்தாவோட இடது கை பக்கம் பார்த்திங்கன்னா தலையில் குழி மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து சந்தனப்பத்து போட்டுட்டு இருந்தாங்க. போட்டுட்டு தான் இருந்தது.